வணக்கம். நான் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளரும் மற்றும் சேலம் மாவட்ட தலைவருமாக வெங்கடேஸ்வர நான் உங்கள் முன்னாடி பேசுவதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். எங்களுடைய மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தற்போது மக்களுக்கு பல பணிகளையும் சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்று பார்த்து கொண்டால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரையும் சுயமாக ஒரு தலைவனாக்க வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு என்ன ஊக்குவிப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து ஒவ்வொரு தலைவனையும் உருவாக்கி வைப்பதில் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு அவர்களுக்கு பயிற்சியளித்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர நினைக்கின்றோம். மேலும் ஒரு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுடைய பணியில் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் மக்களே, என் இளைஞர்களே, படித்தவர்களே, யாராக இருந்தாலும் வாருங்கள், வரவேற்கிறோம், வளருங்கள், வழிகாட்டுகிறோம், மக்களுக்கு சேவை செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கின்றோம் என்ற கோட்பாடோடு இயங்கிக் கொண்டிருப்பதுதான் எங்களுடைய மறுமலர்ச்சி ஜனதா கட்சியினுடைய முக்கிய கொள்கை. அது மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய அரசியலில் சரி, அரசியல் ஆழ்ந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நாட்டு மக்களுக்கு நற்பணி செய்கிறார்களோ செய்யவில்லையோ என்பதை பற்றி பேசுவதற்காக வரவில்லை. நான் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும், கல்வி, செல்வம், விவசாயம் மற்றும் மருத்துவம், இது போன்ற சில சாலை வசதிகள், சில அடிப்படை வசதிகள், மக்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான சில அடிப்படை வசதிகள் சரியான முறையில் போய் சேர்கின்றதா அல்லது ஊழல் நடக்கிறதா என்பதை பற்றி எல்லாம் கலந்து ஆலோசிப்பதை விட மக்கள் நலனே மனதில் கொண்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதனுடைய கொள்கைக்கு இணங்க நாங்கள் முயற்சி செய்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக அடிபணிந்துள்ளோம். அதற்காக எங்களுக்கு பல மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் சரி, எங்களை ஆதரிக்கக்கூடிய அனைவருக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று மனதில் மிகவும் பாரமாக இருப்பதும், பேச்சுக்களே வர முடியாத அளவிற்கு ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட பேசுவதற்கு தயங்குகிற அளவுக்கு இன்று நம் தமிழ்நாட்டிலே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, கரூரிலே. இதை நினைக்கும் போது என்னுடைய நாட்டு மக்கள், என்னுடைய தமிழ் மக்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி, சோகமான நிகழ்ச்சி ஏற்பட்டிருப்பதை நினைக்கும் பொழுது மிகவும் மன வருத்தத்துடன் எங்களால் எதுவும் பேச முடியாத அளவிற்கு மன வருத்தத்தில் இருக்கும். அதனால் என்ன செய்வது என்றால் ஆண்டவனிடத்தான் முறையிட வேண்டும் என்று மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த உயிரிழப்பில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும், அனைத்து உறவினர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த ஆறுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது எங்களால் அதுதான் செய்ய முடியும். இருந்தாலும் இனியாவது மக்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து ஒரு மாநாட்டிற்கு செல்ல வேண்டும். மக்கள் மீது இப்பொழுது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் புரியல, இருந்தாலும் கேட்டுறேன். இப்ப விஜய் அரசியலுக்கு